ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். குழலி மாமியார் வீட்டு மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொன்னதுனால பாண்டியன், சரவணன், பழனி எல்லாரும் நியாயம் கேட்குறதுக்காக குழலியோட மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க. பழனி, நீங்கள் நல்லவங்கன்னு நினச்சி தான் என் அக்கா மகளுக்கு அம்புட்டு நகையும் பணமும் கொடுத்தோம், ஆனால் உங்களுக்கு அதுவும் பத்தலையான்னு சொல்லி கேட்குறாரு. பாண்டியனும் சரவணனும் அவங்க பங்குக்கு குழலியோட மாமியார் வீட்டார லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. இதை கேட்ட கொள்ளியோட மாமியார் கண்ணில் இருந்து கரகரன்னு கண்ணீர் கொட்டுது. சம்மந்தி, நீங்கள் எங்கள் தரப்பு நியாயத்தையும் கேளுங்க. கல்யாணம் முடித்த அன்னைக்கு சமையல் கட்டு பக்கம் வந்த குழலி இது வரைக்கும் சமையல் அரை பக்கமே வரலை. நான் தான் சமைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நல்ல சமைக்கலைன்னு தட்டை தூக்கி விசிறி அடிக்கிறான். ஏதாவது சொன்னால் சாப்பிடாம ரூமில் போய் கதவை சாத்திக்கிட்டு உட்காந்துக்கிறான்னு மாமியார் சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் முகத்தை பார்க்கணுமே, அவருக்கு பயங்கர டென்ஷனாக வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா குழலியோட மாமனார் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பாருங்க சம்பந்தி, குழந்தைங்கள அவள் பார்த்துக்கிறதே இல்லை, நாங்கள் தான் பார்த்துக்குறோம். அது மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைய வேலை சொல்கிற மாதிரி அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு என்னை 50 தடவை கடைக்கு அனுப்புகிறா சம்பந்தி. நாங்கள் வெளியில் கிளம்புனா அவகிட்ட பர்மிஷன் கேட்டு அவள் கொடுத்தா தான் நாங்கள் வெளியிலே போகணும். அப்படி போனாலும் அவள் சொல்கிற டைமுக்குள்ளே நாங்கள் கரெக்டாக வந்துடணும். கொஞ்சம் லேட்டாக ஆனால் கூட எங்களை வெளியவே நிற்க வச்சிட்றா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன குழலி, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்கேன்னு நமக்கு தோணுது. அடுத்து இதோ நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு குழலியோட வீட்டுக்காரர் பாண்டியன்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மாமா, ஏன் பொருள் வாங்குகிறோன்னே தெரியாமல் ஆன்லைனில் பொருளை வாங்கி குமிக்கிறாமாம்மா. அது மட்டும் இல்லாமல் தம்பி பொண்டாட்டிங்களுக்கு தாலி பிரித்து கோக்குறாங்க, 50,000 ரூபா கொடுங்கன்னு கேட்குறாமாம்மா. அதனால தான் வாக்குவாதம் வந்து குழலி அங்கே வந்துட்டா. என்னையும் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மனுஷன் அழலை, அவ்வளோதான். தன்னோட ஆதங்கத்தை எல்லாத்தையும் மாமனார்ட்ட கொட்டி தீக்கிறாரு. ஏன் என்கிட்ட முதல்லையே சொல்லலைன்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. குழலிக்காக நியாயம் கேட்க போன பாண்டியன், சரவணன், பழனி இவங்க 3 பேருக்கும் சரியான நோஸ்கட் கிடச்சிது.